குவைத் வாழ்க்கை பயணத்துல 24வது நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. வாரத்துக்கு 2 நாள் கட்டாயம் அந்த டீயை நான் குடிச்சிருவேன். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு கை புதினா, கொஞ்சம் டீ தூள், பாதி எலுமிச்சை பழம் வச்சு செய்யற ஒரு அற்புதமான டீ நண்பர்களே. அதனால உடம்பு புத்துணர்ச்சியாகவும் நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும். காலை வேலையெல்லாம் சிறப்பா முடிச்சுட்டு காடியை ஸ்டார்ட் பண்ணிட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று கழுவிட்டு துடைக்கல. காடியில வேற ஒரு டயர் போயிடுச்சு. நம்ம ஓனருக்கு இன்ஃபார்மா போட்டு காடி எடுத்துட்டு டியூட்டி கிளம்பிட்டேன். பாக்குறவங்க ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணீங்க, தம்பிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலையிலே வெயில் பட்டையை கலப்புது. 5:47 தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு வெயில் அடிக்குது. டியூட்டியை முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க பார்க்கிங் போயிட்டு உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் டெய்லி ஷிப்பிங் 50 பண்றேன்னு சொல்லியிருந்தேன், அதையும் இன்னைக்கு முடிச்சுட்டு காலை வெயில உள்வாங்கிக்கிட்டே காலை உணவு சாப்பிட வீட்டுக்கு போயிட்டேன். காலை உணவுக்கு குபுஸ் சூடு பண்ணி கீரை சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு இன்னைக்கு காலை உணவு முடிச்சிட்டேன். அடுத்த வேலையா வண்டி கழுவ ஒரு வாளி தண்ணி எடுத்துட்டு கிளம்பி. என்ன தம்பி, நேத்து தான் வண்டி கழுவுனா திரும்பி வாளி எடுத்துட்டு போறேன்னாதீங்க, இது வேற வண்டி. கழுவி முடிச்சுட்டு நம்ம செடி நம்பர் யாரும் கவனிக்கவே இல்லை. நீங்க அவருக்கு ஒரு கொஞ்சல போட்டு அப்படியே டியூட்டி கிளம்பிட்டேன். காலையிலே தூக்கமா வர ஆரம்பிச்சு. சன் கிளாஸ் போட்டாவது சரியாகும்னு பார்த்தா ஒன்னும் சரியாகல. டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு 3/4 மணி நேரம் டைம் இருக்குன்ட்டு ஏசியை போட்டு அப்படியே படுத்துட்டேன் நண்பர்களே. தூங்கி 12 மணி அளவில் எந்திரிச்சு பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு காலையில பல்லு வளர்க்க மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. குளியலை போட்டு ஃபிட் செக் பண்ணியாச்சு. அதே மாதிரி பெரிய சொக்கா, அப்பதான் காத்தோட்டமா ஃப்ரீயா இருக்கும். மணி வேற அதுக்குள்ள 12 ஆயிடுச்சு. டப்பு டிப்புன்னு சாப்பிட்டு டக்குன்னு டியூட்டி கிளம்பிட்டேன். டைமான காரணத்தினால் ஓடியே போற மாதிரி ஆயிடுச்சு. காடிக்கு போயிட்டு ஏசியை போட்டு கண்ணு பீஸ் போகாம இருக்க சன்கிளாஸையும் போட்டு காடி எடுத்துட்டு சிட்டா பறந்துட்டேன். யாரெல்லாம் நோட் பண்ணீங்க நண்பர்களே, மதியானம் தொழுவாம வந்துட்டேன். டியூட்டியை முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க பள்ளிக்கு போயிட்டு மதிய தொழுவையை முடிச்சுட்டு மீண்டும் 3 மணி நேரம் டியூட்டிக்கு போயிட்டு ஒரு வழியா டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கை கால் மூஞ்சி கழுவி உத எடுத்துட்டு தொழுதுட்டு சாப்பிட்டு உண்டான கழுவி போட்டு உங்க எல்லாத்துக்கும் ஒரு பாய சொல்லிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இணைப்பில் இருக்கவும்.